முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாகிஸ்தானின் துறைமுக நகரான கராச்சி மீது இந்திய ராணுவம் தீவிரமாக தாக்குதல் நடத்தி வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. பாகிஸ்தானின் பல்வேறு பகுதிகளில் இந்தியா பதில் தாக்குதல் நடத்தி வரக்கூடிய சூழ்நிலையில் தற்போது துறைமுக நகரான கராச்சி மீது இந்திய ராணுவம் தீவிரமான தாக்குதலை நடத்தி வருகிறது. இது தொடர்பான தகவல்களை ராஜகுமரன் வழங்க கேட்போம். ராஜகுமரன், வணக்கம். விவரங்களை பாகிஸ்தானை முழு அளவிலே தாக்குவதற்கான அவசியம் ஏற்பட்டு விட்டது. முதலில் நாம் அடிக்கக்கூடிய நகரமாக கராச்சி தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் கராச்சி தான் கடற்படை என்கின்ற அந்த ஒரு முக்கியமான தளம் இருக்கக்கூடிய பகுதி. பாகிஸ்தானினுடைய நுழைவு வாயில் கராச்சி தான். இந்தியாவிற்கு எப்படி மும்பை நுழைவு வாயிலாக இருக்கின்றதோ அதே போன்று பாகிஸ்தானுக்கு கராச்சி நுழைவு வாயிலாக இருக்கின்றது. கராச்சியிலிருந்து இலக்கு வைக்கும் பொழுது நம்முடைய மும்பை, நம்முடைய டெல்லி உள்ளிட்ட நகரங்களுக்கான ஒரு வான் இலக்குகளை தெளிவாக பார்க்க முடியும் கராச்சியிலிருந்து. அது மட்டுமல்லாமல் தேவை ஏற்பட்டால் அவர்கள் பெங்களூரு அல்லது சென்னை போன்ற நகரங்களை குறிவைக்கக்கூடிய தேவை ஏற்பட்டால் கூட கராச்சியை தான் தளமாக பாகிஸ்தானால் பயன்படுத்த முடியும். அதன் காரணமாகத்தான் கராச்சியிலே ஒரு தீவிரமான நடவடிக்கையை இந்திய அரசு மேற்கொண்டிருக்கின்றது. மத்திய அரசினுடைய வழிகாட்டுதல் படி இந்திய ராணுவம் அதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது. ஏவுகணை மற்றும் ட்ரோன்கள் மூலமாக கராச்சி நகரிலே ஒரு கடும் தாக்குதலை இந்தியா நடத்தி கொண்டிருக்கின்றது. அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த பாகிஸ்தானினுடைய பாபர் உள்ளிட்ட ஏவுகணைகள், அப்தாலி உள்ளிட்ட ஏவுகணைகள், ஷாஹின் உள்ளிட்ட ஏவுகணைகள் எல்லாம் இந்தியாவினுடைய பெரும்பகுதியை தாக்குதல் நடத்தக்கூடிய அளவிற்கு இலக்குகளாக வைத்து உருவாக்கப்பட்டிருக்கின்றன. எனவே கராச்சியை தாக்கி அழிப்பது நமக்கு தற்போதைய சூழ்நிலையில் மிகுந்த முக்கியத்துவம் பெற்ற ஒன்று. பூகோள ரீதியாக நாம் தற்பொழுது கராச்சியை கண்டிப்பாக தாக்கித்தான் ஆக வேண்டும். கராச்சியிலிருந்து எந்த விதமான ராணுவ நடவடிக்கையையும் பாகிஸ்தான் மேற்கொள்ள முடியாத அளவிற்கு நம்முடைய தாக்குதல் பலமாக இருக்க வேண்டும். கராச்சி நகரத்தில் இருந்த வானியல் கட்டமைப்புகளை ஏற்கனவே நாம் சிதைத்து சின்னாவனப்படுத்தி விட்டோம். எனவே கராச்சிக்கு உள்ளாக நாம் ஊடுருவி செல்லும் பொழுது எந்த வகையிலும் பாகிஸ்தானால் தடுக்க முடியாது. நாம் தொடர்ந்து சொல்லி வருவது ஒன்றே ஒன்றுதான். இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாகிஸ்தானுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு என்னவென்றால் இந்தியாவினுடைய ஏவுகணைகளோ அல்லது இந்தியாவினுடைய ட்ரோன்களோ தாக்குதல் நடத்தி முடித்த பிறகு அந்த தாக்குதலை கணக்கெடுத்துக் கொள்ளலாம். எவ்வளவு இழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன என்று கணக்கெடுத்துக் கொள்ளலாமே தவிர ஒருபோதும் இந்திய ட்ரோன்களையோ இந்திய ஏவுகணைகளோ தடுத்து நிறுத்தக்கூடிய வல்லமையோடு தற்போது பாகிஸ்தான் இல்லை என்பது மட்டும்தான் உதாரணம். 80% கூடுதலான ராணுவ ஏவுகணைகள் உள்ளிட்டவற்றையெல்லாம் பாகிஸ்தான் நாடு சீனாவிடமிருந்து கொள்முதல் செய்து வைத்திருந்த நிலையில் லாகூரில் எப்படி அந்த வானியல் கட்டமைப்புகளை கண்டறிந்து நாம் தாக்கி இருந்தோமோ, அதாவது நாம் உள்ளே செல்லும் பொழுது பாகிஸ்தானுக்கு எச்சரிக்கை சைகை வழங்கி பதில் தாக்குதலை நடத்துவதற்கு வழிவகுக்கக்கூடிய வானியல் பாதுகாப்பு கட்டமைப்புகளை தான் முதலில் நாம் குறிவைத்து தாக்கினோம் லாகூரிலே. அது லாகூரில் மட்டுமல்ல, ராவல்பிண்டியில் மட்டுமல்ல, கராச்சியிலும் கூட அந்த நகரத்திற்கு என இருந்த வானியல் பாதுகாப்பு கட்டமைப்புகளை நாம் சிதைத்து சின்னாவனப்படுத்தி இருக்கின்றோம். எனவே நாம் நினைத்தால் இப்பொழுது கராச்சி நகருக்குள்ளாக எவ்வளவு பெரிய தாக்குதலையும் நடத்தி முடிக்க முடியும். அந்த அடிப்படையில் தான் காலை 5 மணி முதலே கராச்சி நகரிக்குள்ளே பயங்கரமான மோதல் சத்தத்தோடு எழுந்து கொண்டிருக்கின்றது, சத்தம் எழுகின்றது, பயங்கர மோதல் மூண்டிருக்கின்றது என்ற தகவலை பார்த்து கொண்டிருக்கின்றோம். பாகிஸ்தானினுடைய கராச்சியை நம்முடைய ராணுவ வீரர்கள் குறிவைத்து விட்டார்கள். கராச்சி தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கின்றது. எந்த வகையிலும் ஏவுகணைகளை இந்தியாவை நோக்கி செலுத்திவிடக் கூடாது என்ற அடிப்படையிலே கராச்சியை நாம் தாக்க வேண்டியது மிகுந்த முக்கியத்துவம் பெற்றிருக்கின்றது. ஏனென்றால் 99 கார்கில் யுத்தத்துக்கு பிறகு நேரடியான ஒரு பரந்த யுத்தத்தை இந்தியாவும் பாகிஸ்தானும் இன்னும் மேற்கொள்ளவில்லை. இந்த யுத்தம் நடைபெற்றால் நகரங்களை குறிவைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்று ஏற்கனவே உலக நாடுகள் எச்சரித்திருந்தன. அந்த அடிப்படையில் கராச்சி என்பது இந்தியாவினுடைய தென்கோடி முனைகளை குறிவைப்பதற்கு பூகோள சாத்தியம் உள்ள ஒரு பகுதி. லாகூரில் இருந்தோ அல்லது இஸ்லாமாபாத்தில் இருந்தோ இந்தியாவினுடைய தென்பகுதியை தாக்கி அழிக்கக்கூடிய அளவிற்கு தொலைதூர ஏவுகணைகள் பாகிஸ்தான் வசம் இல்லை. ஆனால் கராச்சி என்கின்ற அந்த நிலவியல் பகுதியை பாகிஸ்தான் பயன்படுத்தும் பொழுது இந்தியாவினுடைய தென்பகுதியை குறிவைக்க முடியும். குறிப்பாக இந்த அதனிடம் இருக்கக்கூடிய ஒரு சில ஏவுகணைகள், இந்த ஷாஹின் என்கின்ற பெயரில் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய அணு ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்கக்கூடிய வல்லமை படைத்த ஏவுகணை எல்லாம் தென்கோடி முனை வரை வந்து தாக்கக்கூடிய தாக்குதல் திறனுடன் இருக்கின்றன. எனவே கராச்சியை கவனத்தோடு நாம் முதலிலேயே தாக்கி அழித்து விட வேண்டும் என்பதற்கான ஒரு அறிவுறுத்தல் நம்முடைய ராணுவத்திற்கு வழங்கப்பட்டிருப்பதாக இந்த தாக்குதல் மூலம் பார்க்க முடிகின்றது. துறைமுக நகரம் பாகிஸ்தானினுடைய நுழைவு வாயில், அந்த நுழைவு வாயிலில் தீக்கிரையாக்கக்கூடிய வகையிலே நம்முடைய ராணுவம் நடவடிக்கை எடுத்திருக்கின்றது. தற்பொழுது கராச்சி நகரத்தை கரும்புகை சூழ்ந்திருக்கின்றது என்ற தகவல் அங்கிருந்து உறுதிப்படுத்தப்பட்டு நமக்கு கிடைத்திருக்கின்றன. பாகிஸ்தான் மீது பல்வேறு இடங்களில் தாக்குதல் நடந்தாலும் இந்த கராச்சியின் மீதான தாக்குதல் நிலவரங்கள் எவ்வாறு இருக்கின்றன என்பதை நாம் அவ்வப்பொழுது கவனிக்க வேண்டும். ஏனென்றால் கராச்சி தான் இப்போதைய சூழ்நிலையில் நமக்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. அது
பாகிஸ்தான் மீது இந்த தாக்குதல்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. கராச்சி உள்ளிட்ட நகரங்களை குறிவைத்து தாக்கிக் கொண்டிருக்கின்றோம். ராவல்பிண்டி உள்ளிட்ட நகரங்களில் எல்லாம் நம்முடைய ட்ரோன்கள் தாக்குதலை தொடங்கி இருக்கின்றன. பாகிஸ்தான் நாட்டுக்கு உள்ளாக பகல் நேர தாக்குதலை நாம் தீவிரப்படுத்தி இருக்கின்றோம். ஏனென்றால் பாகிஸ்தானை இதற்கு மேல் அமைதி காக்க முடியாது. ட்ரோன் மூலமாக தாக்குதல் நடத்திய அந்த தருணத்திலே, சிறிய அளவிலான ஏவுகணைகளை கொண்டு தாக்குதல் நடத்திய அந்த தருணத்திலே நாமும் குறைந்தபட்ச திறன் கொண்ட ஏவுகணைகள் மூலமாக தாக்குதலை நடத்தி கொண்டிருந்தோம். ஆனால் இப்பொழுது அந்த தாக்குதலை ஒரு பரந்துபட்ட அளவில் செய்வதற்கான தேவை ஏற்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் பாகிஸ்தானினுடைய வானியல் கட்டமைப்புகளை சிதைத்து அடுத்த கட்டமாக நாம் செய்ய வேண்டிய பணிகளை தீவிரப்படுத்தி இருக்கின்றோம். இந்த நேரத்தில் தரையிலிருந்து தரை நோக்கி தாக்கக்கூடிய ஏவுகணைகள், வானில் இருந்து தரையில் இருக்கக்கூடிய இலக்குகளை குறிவைத்து தாக்கக்கூடிய ஏவுகணைகள், அது மட்டுமல்லாமல் தரையிலிருந்து வானத்தை குறிவைத்து தாக்கக்கூடிய ஏவுகணைகள் என்று பல்வேறு ஏவுகணைகளை இந்தியா தயார் நிலையில் வைத்திருக்கின்றது என்ற தகவலும் எல்லைப்புறங்களில் இருந்து கிடைத்திருக்கின்றன. பாகிஸ்தானினுடைய நடவடிக்கைகளுக்கு ஏற்ப அவர்களை உடனுக்குடன் தாக்குவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயாராக இருக்கின்றன. அதே நேரம் நம்முடைய வானியல் பாதுகாப்பு கட்டமைப்புகள் S-400 உள்ளிட்டவையும் தயாராக வைக்கப்பட்டிருக்கின்றது. அதன் மூலமாக தொடர்ந்து உடனுக்குடன் ஏவுகணைகளை ஏவி வானில் பறந்து வரக்கூடிய அந்த இலக்குகளை தாக்கி அழிப்பதற்கான தயார் நிலையோடு நம்முடைய ராணுவம் இருக்கின்றது. பாகிஸ்தான் எல்லைக்குள் நாம் எவ்வளவு தூரம் ஊடுருவி சென்று தாக்குதல் நடத்துகின்றோமோ அதை காட்டிலும் மிகுந்த முக்கியத்துவம் பெற்றது பாகிஸ்தானில் இருந்து வரக்கூடிய ஏவுகணைகளை தடுத்து நிறுத்துவது. பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்களுடைய வான்வெளி முழுவதுமாக நம்முடைய எல்லை பாதுகாப்பு படை வீரர்களுடைய கட்டுப்பாட்டிலிருந்து ராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுக்கு நேரடியாக சென்றிருக்கின்றது. ராணுவம் தன்னுடைய முழுமையான கட்டுப்பாட்டை எடுத்துக் கொண்டிருக்கின்றது. பஞ்சாபிய காவல்துறையினர், ஜம்மு காஷ்மீர், லடாக் பகுதி காவல்துறையினர் ராணுவத்தோடு இணைந்து அதற்கான பணிகளிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள். பாகிஸ்தானை கிடைத்திருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அதற்கான பதிலடியை கொடுத்து விட வேண்டும் என்பதில் இந்தியா தெளிவாக இருக்கின்றது. ஏனென்றால் பாகிஸ்தானுக்குள் இந்தியாவுக்கான இலக்குகள் என்ன என்ற ஒரு கேள்வி இருந்தது. பாகிஸ்தானுக்குள் இருந்த பயங்கரவாத முகாம்கள் தான் இந்தியாவின் இலக்குகளாக இருந்தன. அதை நாம் தாக்கினோம். 9 இடங்களிலே தாக்கி இருந்தோம். பயங்கரவாதிகளை கொண்டிருந்தோம். அத்தோடு பாகிஸ்தான் அமைதியாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் அடுத்த கட்டமாக ஒரு போரை உருவாக்கக்கூடிய வகையிலே பாகிஸ்தான் தன்னுடைய நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தது. எனவேதான் நம்முடைய இலக்குகளை மேலும் கொஞ்சம் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றோம். பயங்கரவாத நிலைகள் மட்டும் பாகிஸ்தானுக்குள் எங்களுடைய இலக்குகள் கிடையாது. பாகிஸ்தானுக்கு உள்ளாக இருக்கக்கூடிய ராணுவ நிலைகளும் எங்களுடைய இலக்கு என்று நம்முடைய அந்த இலக்கினை சற்று விரிவாக்கி கொண்டிருக்கின்றோம். எனவே தாக்குதல்கள் தீவிரமடைந்திருக்கின்றன. பாகிஸ்தானினுடைய பல்வேறு இடங்களுக்கு உள்ளாகவும் நம்முடைய படை வீரர்கள் அனுப்பி வைத்திருக்கக்கூடிய ட்ரோன்கள் மூலமாக தாக்குதல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அடுத்தடுத்து அந்த தகவலையும் நாம் பதிவு செய்ய இருக்கின்றோம். ஏவுகணையை நாம் பயன்படுத்த ஆரம்பித்திருக்கின்றோம் முழு அளவிலே. அதிலும் குறிப்பாக கராச்சியை நோக்கி பயன்படுத்த ஆரம்பித்திருக்கின்றோம் என்றாலே அது கவனிக்க வேண்டிய ஒரு செய்திதான். அடுத்த கட்டமாக இந்த மோதல் அடுத்த பரிணாமத்தை பெற்றிருக்கின்றது என்று உணர்ந்து கொள்ள முடியும். கராச்சியை தாக்குவதற்கான பணிகள் தீவிரமடைந்திருக்கின்றன. காலை 5 மணி முதலே கராச்சி நகரில் பல இடங்களிலும் வெடிச்சத்தம் கேட்கின்றது. குண்டுகள் வெடிப்பதை போன்ற ஒரு பெரும் சத்தம் எழுந்து கொண்டிருக்கின்றது. கரும்புகை வானத்தை நோக்கி எழுந்து மேல் நோக்கி சென்ற வண்ணம் இருக்கின்றது என்ற தகவல் எல்லாம் கராச்சியில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் உள்ளூர் மக்கள் பதிவு செய்யக்கூடிய விவரங்களாக இருக்கின்றன. இது மட்டுமல்லாமல் அமிர்தசரஸ் உள்ளிட்ட இடங்களில் பாகிஸ்தான் ஏவி இருந்த அந்த ஏவுகணைகளும் தடுத்து வழிமறித்து அழிக்கப்பட்டிருக்கின்றன. டெல்லியை நோக்கி சீறி பாய்ந்து சென்ற ஒரு முக்கியமான ஏவுகணையை இன்று காலை நம்முடைய வான் பாதுகாப்பு படை வீரர்கள் வான் பாதுகாப்பு அமைப்புகளின் துணையோடு ஹரியானா பகுதியிலே சுட்டு வீழ்த்தி இருக்கின்றார்கள். பாலிஸ்டிக் வகையிலான அந்த ஏவுகணைகள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றன. கராச்சி நகரத்தினுடைய கட்டடங்கள் சிதைந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் இடையிடையே பார்த்து கொண்டிருக்கின்றோம். கராச்சியில் வீசப்பட்டிருந்த அந்த குண்டுகள் மூலமாக அந்த கட்டடங்கள் சிதைக்கப்பட்டிருக்கின்றன. பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ராணுவ நிலைகள் தகர்க்கப்பட்டிருக்கின்றன. பாகிஸ்தானை பொறுத்தவரை அவர்கள் முழுவதுமாக இந்தியா மீது தாக்குதல் நடத்துவதில் கவனம் செலுத்தாத வகையிலே இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. ஏனென்றால் முப்படையும் இணைந்து செயல்பட்டு விடக்கூடாது. பாகிஸ்தானினுடைய 3 படைகளுக்கு இடையே ஒரு ஒருங்கிணைப்பு இருக்கக்கூடாது. அதிலும் குறிப்பாக பாகிஸ்தானின் கடற்படை முழுவதுமாக கராச்சியை மையமாக வைத்துதான் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. எனவே கராச்சி நகரத்தை நாம் இலக்கு வைத்து தாக்கும் பொழுது அந்த கப்பல் படையினர் மற்ற பகுதிகளில் நடக்கக்கூடிய தாக்குதல் தொடர்பாக கவனம் செலுத்த முடியாது. முழுக்க முழுக்க தங்களை பாதுகாத்துக் கொள்வதில் மட்டுமே கவனமாக இருக்க முடியும். இந்த தருணத்தை பயன்படுத்தி ராவல்பிண்டி உட்பட ராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களுக்குள்ளாக வான்படை மூலமாக இந்தியா தாக்குதல் நடத்த வேண்டும். அவர்கள் தங்களுடைய நிலைகளை காத்துக் கொள்வதில் மட்டுமே கவனமாக இருக்க முடியும். அந்த ஒரு தருணத்தை பயன்படுத்தி முப்படைகளுக்கு இடையே பாகிஸ்தானிலே ஒருங்கிணைப்பு ஏற்படாத வகையிலே நம்முடைய தாக்குதல் மூலம் பாகிஸ்தானை ஒரு நெருக்கடியான நிலைக்குள்ளே கொண்டு வந்துட முடியும். தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே பாகிஸ்தானினுடைய கழுத்தை நாம் நெருக்கி பிடித்திருக்கின்றோம்.
பாகிஸ்தானின் குரல் வலையை நம்முடைய ராணுவம் நெருக்க தொடங்கி இருக்கின்றது என்ற ஒரு கருத்தை தான் கராச்சியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தாக்குதல்கள் நமக்கு படம் பிடித்து காட்டுகின்றன. காலை 5 மணி முதல் தாக்குதல் தொடருவதால் கராச்சி ஒரு மிகப்பெரிய பேரிழப்பை சந்தித்திருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.